கர்த்தர் எப்போது எனக்கு நியாயம் செய்து என்னை விடுதலையாக்கி என் தேவைகளை சந்திப்பார் என்ற ஏக்கத்தோடு காத்திருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் நமக்கு சொல்லுவது சங்கீதம் 146:7. அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். இந்த 7ஆம் வசனத்தில் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த சங்கீதம் ஆரம்பமாகிறது. 6ஆம் வசனத்திலே அவர் உண்மையுள்ளவர், மனுஷனை நம்புவது விருதா, கர்த்தரை நம்புவது மட்டுமே பயனுள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்ட போது தேவன் அவர்களுக்கு நியாயம் செய்தார். எப்படி? அவர்கள் உழைப்பு திருடப்பட்டது. அங்கிருந்து கிளம்பும் போது எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்து பொன்னும் வெள்ளியும் அவர்கள் பெற்றுக்கொள்ள செய்தார். இவர்களை கொள்ளையாடினார்கள். அந்த நாடே சூறையாடப்பட்டது. வெட்டு வெக்கிளிகள், தவளைகள், இன்னும் என்னென்னவோ 10 வித வாதைகள். நாடே சூறையாடப்பட்டது. கடைசியாக அநேகர் கொல்லப்பட்டார்கள். அப்பொழுது கொல்ல நினைத்தவர்களை தேவன் அடியோடு கொன்று போட்டார், நியாயம் செய்தார். பசி என்று வனாந்தரத்தில் கேட்டபோது இதுவரை யாருக்கும் தராத மன்னாவையும் கொடுத்தார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். எப்படி? பேதுரு கட்டப்பட்டவராய் சிறைச்சாலையில் இருந்தார். தன் தூதனை அனுப்பி அவரை விடுவித்து தொடர்ந்து ஊழியம் செய்ய உதவினார். ஆமாங்க, இந்த 3 காரியங்களிலும் அதே சூழ்நிலைக்கு, அதற்கு மேலான சூழ்நிலைக்குள் நாம் போயிருப்போம். எப்பொழுது விடுதலை கிடைக்கும், எப்பொழுது தேவை சந்திக்கப்படும், எப்பொழுது நியாயம் கிடைக்கும் என்று ஏங்கி காத்து நிற்போம். இந்த சங்கீதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதி, மனுஷரை நம்பாதே, அவர் உண்மையுள்ளவர். எனவே ஆண்டவரை நாம் துதித்து மகிழ்ச்சியா இருப்போங்க. ஏற்ற காலம் வரும். இந்த 3 காரியம் அல்ல, அதற்கு மேலாகவும் தேவன் உங்களுக்கு நீதி செய்து நியாயம் செய்து உங்களை விடுதலையாக்கி நிச்சயமாய் தான் உண்மையுள்ளவர் என்பதை உங்களுக்கு நிரூபிப்பாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரே, என் ஒடுக்கத்திலிருந்து எனக்கு நியாயம் செய்து என் தேவைகளை சந்தித்து என்னை விடுதலையாக்க போறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க, மனுஷனை நம்பாமல் உண்மையே நம்பி உமக்குள்ளாக களி கூறத்தக்கதாக எல்லா சூழ்நிலையிலும் உம்மை துதிக்க கற்றுத்தார். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.